One of the reasons God manifested in flesh on this world is to make peace with us. நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். திரும்பவும் எதற்கு தேவன் மனிதனாக இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை சொல்லுவீங்க இல்லையா? நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மிடத்திலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் வெளிப்பட்டார். ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நிறைய காரியங்கள் இதில் தேவன் மனிதனாக வெளிப்பட்டதற்கான காரணம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அல்லது ஒரு டைட்டில் சமாதான பிரபு என்கிறதான ஒரு வார்த்தை. அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா குமாரனாக, பாலகனாக, மாம்ச சரீரத்திலே மனிதனாக வெளிப்பட்டதற்கு நம்மிடத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு காரணமும் முக்கியமான காரணமாக காணப்படுது. சமாதான பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதான பிரபு, சமாதான பிரபு என்று சொன்னால் சமாதானத்திற்கு இன்னும் ஆக்சுவலாக பிரபுன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும்? லார்டு என்பதற்கு பயன்படுத்தப்படும் இல்லையா? பிரபுனா லார்டு. அப்போ சமாதான பிரபு அப்படின்னு சொன்னால் சமாதானத்திற்கான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் வந்தவர் அப்படின்றதான அர்த்தம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைய வாசிப்பீங்க, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் என்று பிதாவை குறித்து சொல்லியிருக்கிற வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். அப்போ சமாதானத்தின் தேவன் என்று சொன்னால் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் என்று சொல்லி அர்த்தம். நம்மோடு கூட சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஒரு டைட்டில் காணப்படுது, சமாதான பிரபு என்கிறதான டைட்டில். அதை குறித்து அதிகமாக அடுத்த செய்தியில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டதான 2 வசனங்களை வாசிக்கிறேன். அது தொடர்ந்து அதுக்கப்புறமா செய்திக்குள்ளார இன்னும் ஆழமாய் போகலாம். சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு 2 வசனங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 19:38, லூக்கா 2:14 ரெண்டையும் வாசிக்கலாம். லூக்கா 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று தேவன் மனிதனாக வெளிப்பட்ட போது இப்படிப்பட்டதான ஒரு வாழ்த்துதல் அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அடுத்து லூக்கா 2:14 இப்படி வாசிக்கிறோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா இன்னொரு புகழின் சத்தம் அல்லது துதியின் சத்தத்தை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது பூமியிலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் புரியுதுல்ல. பூமி சமாதானமற்றதான நிலையிலே காணப்படுது. ஆனபடினால பூமியில் வாழ்கிற நமக்கு சமாதானம் வேண்டும் அப்படின்றதான அந்த காரியம் புரிகிறது. அந்த கடைசி வரைக்கும் கேட்குதா? பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிற சத்தம் அந்த வாழ்த்துதல் என்னுடைய அர்த்தம் புரியுது. ஆனால் இன்னொரு வசனத்தை சொல்லுது, பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்ட்டு சொல்லப்படுது. பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் பரலோகத்திலே சமாதானம் இல்லையா, அல்லது பரலோகம் சமாதானம் இழந்து காணப்பட்டதா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிக்கவா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக புரியுது. பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக எப்போ இப்படி ஒரு வாழ்த்துதல்? இப்போ சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் சமாதானம் வேணும் அப்படின்றது தான் சொல்லப்படுற வார்த்தை. நம்ம ஒருவரை பார்த்து பீஸ் பி அப்பான் யூ அப்படி சொல்கிறோம். சமாதானம் உனக்கு காணப்படட்டும், இல்லைன்னா இல்லை சமாதானம் இருந்தால் அது நிலைத்து இருக்கட்டும், அதுதானே அதனுடைய அர்த்தம். அப்போ பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ பரலோகம் சமாதானம் இழந்து காணப்பட்டதா அப்படின்னா நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சமாதானம் இழந்து தான் காணப்பட்டிருக்கும். இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னாங்க, மனுஷகுமாரன்
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் அப்படின்ட்டு. அப்போ ஒன்று இழந்து போய் காணப்படும் பொழுது உங்களுக்கு சமாதானம் காணப்படுமா? ஒரு மனுஷன் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறான், முக்கியமாக அதனுடைய பிள்ளை காணாம போயிடுச்சு அப்படின்னும் போது அவனுக்கு சமாதானம் காணப்படுமா? நிச்சயமாக இருக்காதுல்ல. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம், அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகள்ன்ற ஸ்தானத்தை இழந்தோம். ஆனால் திரும்பவும் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படியாக, அதற்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தும்படியாக அவர் வந்தபடினால் தான் சொன்னார், மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கும் நமக்கும் காணப்பட்டதான அந்த உறவு முறிந்த நிலையிலே காணப்பட்டது என்பது உண்மை. அப்போ பரலோகம் எப்படி சமாதானமாக இருக்கும்? அப்பா வீட்டில் இருக்காரு, பிள்ளையை தொலைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? பிள்ளையை கண்டெடுக்கும் வரையும், திரும்பவும் பிள்ளை வீட்டுக்கு சேரும் வரைக்கும் சமாதானம் இழந்து தானே அந்த குடும்பம் காணப்படும். அப்படி தானே பரலோகத்தின் தேவனும் நாம் அவரிடத்திலே கொண்டிருந்ததான அந்த உறவை நாம் அறுத்து விட்டு கடந்து போனாலும் சரி, தள்ளி விட்டு கடந்து போனாலும் சரி, ரெண்டு பக்கமும் தானே அது இழப்பு. நமக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குது, எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன் வாழறோம், ஒன்றுமே தெரியாது. அதாவது தேவ உணர்வற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில். ஆனால் அவர் அப்படி கிடையாது, உணர்வுள்ளவர். அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன நடந்தது, ஏன் நடந்தது, தன்னுடைய ஜனம் எந்த நிலையில் இருக்குது இந்த பூமியில், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்யாத வரைக்கும் பரலோகம் சமாதானத்தோடு இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தமே கிடையாது. ஆனபடினாலும் அந்த வாழ்த்து தேவன் இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கும்படியாக, விசேஷமாக இங்கே சொல்கிறேன், சமாதானத்தை உண்டாக்கும்படியாக வந்தபோது இந்த வாழ்த்துதலின் சத்தம் பார்த்தீங்கன்னா ஒலித்தது.